அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமர்வீரன். இன்று அனைவரும் அறிந்தது மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது 2026இல். அதை பற்றி சில முக்கியமான ப பாயிண்ட்டுக்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இந்த காணொளி வாயிலாக. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக தொடர்ச்சியாக தாக்கல் செய்கிறாங்க. அது ஒரு புதிய ரெக்கார்ட்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம நிதியாண்டின் வளர்ச்சி 26, 27ஓட நிதியாண்டின் வளர்ச்சி சராசரியாக 6.8லேருந்து 7.2 இருக்கும்ன்ட்டு கணிச்சிருக்கிறாங்க. இந்த இந்த பட்ஜெட்டோட முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலதன செலவுகளை அதிகப்படுத்துறது, உள்நாட்டு உற்பத்தியை பலப்படுத்துறதுன்ட்டு பல இதில் இருக்குது. அது சில குறிப்புகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூலதன செலவு கடந்த ஆண்டு 10 லட்சம் கோடி இருந்தது. இந்த ஆண்டு 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தியிருக்காங்க. மொத்த வருவாய் 27.7 லட்சம் கோடி. இப்போது அதில் புதிய இந்த பட்ஜெட்டில் என்ன முனைப்புகள் கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ISM 2.0, அதாவது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயினை அதை டெவலப் பண்ணுறதுக்காக 40,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் போன ஆண்டை விட பார்க்கும்போது ஒரு 0.1% கம்மி, 4.3% கணக்கிட்டிருக்காங்க. இதெல்லாம் குறிப்புகள் நான் அங்கங்கே மாறி வரும். பட் நான் இதை பார்த்து உங்களுக்கு எடுத்து சொல்லலான்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி மனிதர் வருமானம் ஐடி ஸ்லாப் இந்த ஆண்டில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. எந்த வரி விலக்கும் அதில் எதுவுமே கொடுக்கலைங்க. சரி, இப்போது இந்த பட்ஜெட் மூலமாக எந்தெந்த பொருள்லாம் சீப்பாக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிவில் அண்ட் ட்ரைனிங், அந்த சம்மந்தமான உள்ள ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பொருள்லாம் சீப்பாக போகுதுங்க. மைக்ரோவேவ் பார்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துகள், ஒரு 17 வகையான மருந்துகளோட விலை குறைய போகுது. அதில் கேன்சர் சம்மந்தப்பட்ட மாத்திரைகளும் மருந்துகளும் இருக்குங்க. இது இந்த பட்ஜெட் மூலமாக எது ரொம்ப காஸ்ட்லியாக மாறப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது சில வரி விலக்குகள் எல்லாம் இந்த பொருட்களுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, காஃபி ரோஸ்டர், வெண்டிங் மிஷின்ஸு, அது ப்ராசஸ் சம்மந்தமாக இருக்க எல்லாத்துக்குமே வரி விலக்கு நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி உரப்பொருட்களுக்கு வரிகள் நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி அமோனியம் பாஸ்பேட்டுக்கும் வரி விலக்கு நீக்கியிருக்காங்க. டிவி சம்மந்தமான எக்யூப்மெண்ட், கேமராஸ், ஃபிலிம் மேக்கிங், இதுக்கு எல்லாமே ஏற்கனவே இருந்த வரி சலுகைகள் எல்லாமே நீக்கியிருக்காங்க. இதனால் அது பொருட்கள் காஸ்ட்லியாக மாறுதுங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக், ஃபிலிம் எக்யூப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே இப்போதுலேருந்து காஸ்ட்லியாக, இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் இது எல்லாமே காஸ்ட்லியாக மாறுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக அவங்க சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் சில குறிப்புகள் மட்டும்தான், சில குறிப்புகள் மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, சரக்கு முனையம் தன்குனி கிழக்கிலிருந்து சூரத் மேற்கு வரைக்கும் உள்ள ஒரு சரக்கு முனையத்தை புதுசாக கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 20 கடல் வழி வழித்தடங்களை கொண்டு வர்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழித்தடங்கள் ரிச் மினரல் உள்ள ஏரியாவுக்கும், துறைமுகங்கள் ஏரியாவுக்கும், அப்புறம் தொழிற்சாலைகள் உள்ள ஏரியாவுக்கும் கனெக்டிவிட்டி கொண்டு வர்றதுக்காக கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 7 அதிவேக ரயில்கள் இயக்கப்படுற 7 வழித்தடங்களை உருவாக்க போகிறாங்க. அந்த வழித்தடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பை பூனே, பூனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூர், டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி, இந்த 7 வழித்தடங்களை புதுசாக அதிவேக ரயில் விட போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நமக்கு எப்படி வருவாய் வருது அப்படின்னு சதவீதத்தில் பார்க்கும்போது, நமக்கு கார்ப்பரேஷன் டேக்ஸ் மூலமாக இந்த 18% வருமானம் வருதுங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் மூலமாக 21% வருதுங்க. அதுக்கப்புறம் கஸ்டம் டியூட்டி மூலமாக ஒரு 4% வருதுங்க. நான் டேக்ஸ் ரெவென்யூ மூலமாக ஒரு 10% வருதுங்க. ஜிஎஸ்டி மூலமாக ஒரு 15% வருதுங்க. இதெல்லாம் சில குறிப்புகள் சொல்கிறேன். அதே மாதிரி எப்படி பணம் அதிகமாக செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்திங்கன்னா, ஸ்டேட்டோட ஷேர் பண்ணுற டேக்ஸ் ஒரு 22%, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஒரு 20%, அப்புறம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் மூலமாக நம்ம கொடுக்குற சலுகைகள் இந்த ஸ்கீம் மூலமாக கொடுக்குற பணம் 17% பணம் வெளியே போகுதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பாதுகாப்பு துறைக்கு 11% செலவினம் ஆகுதுங்க. இதெல்லாம் பணம் வர்றது போகிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட்டில்
தமிழ்நாட்டில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில் மையம் வந்து உருவாக்கப்படுங்க. 2வது வந்து தமிழகத்தில் அரிய வகை கனிம வளங்கள் ஆய்வு செய்யும் மையம் அமைக்கப்படுங்க. 3வது பழவேற்காடு ஏரியில பறவைகள் பார்வையிடும் சுற்றுலாவுகள வகையில சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில திட்டங்கள் செயல்படுத்தப்படுங்க. பொதிகை மலையில ட்ரக்கிங் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுங்க. அது ஏற்கனவே சொன்ன மாரி சென்னை, பெங்களூர் வந்து அதிவிரைவு ரயில் வந்து பாதை அமைக்கப்படுங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது. கோரிக்கை மாநில லெவல்ல என்ன சொன்னாங்கன்னா, மத்திய நிதி பகிர்வு வந்து 41% 50% வேணும்னாங்க. ஏன்னா இந்த ஆண்டு அதே 41%மே நமக்கு வந்து பகிர்வு வந்து குடுக்குறாங்க. கடைசியா இந்த பட்ஜெட் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுங்க வரி குறைப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது தனிப்பட்ட முறையில நான் ஏதாவது பொருட்கள இறக்குமதி பண்ணேன்னா, அந்த வரி வந்து 20%லேருந்து 10%மா குறைச்சிருக்காங்கங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான குறிப்புகள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு. இது கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சோனே பங்கு சந்தை வந்து கடுமையான சரிவு ஏற்பட்டிருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பங்கு சந்தையில ஒரு சார்ஜஸ் ஒண்ணு பண்ணுவாங்கங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எஸ்டிடின்னு சொல்லுவாங்க. அந்த பங்கு சந்தை வரி வந்து பார்த்தீங்கன்னா, அ 0.02 அத வந்து 0.05 வரி ஏத்துனனால பங்கு சந்தையெல்லாம் கடுமையா பாதிச்சிருக்குங்க. நிஃப்டி 50ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 593 பாயிண்ட் குறைஞ்சு இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்குங்க. பிஎஸ்எஃப் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1843 பாயிண்ட் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க. இதுதான் வந்து இன்னைக்கு தாக்கல் செய்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு ஒரு முக்கியமான குறிப்புகள எடுத்து நான் உங்களோட இந்த காணொளியில பகிர்ந்துக்கலான்னு விருப்பப்பட்டேங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.